வணக்கம். லண்டனில் ஸ்டாலினுக்கு நடந்த சோகம், அதிர்ச்சியில் துர்கா ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஸ்டாலின் அவர்கள் பாரம்பரியமிக்க 75 ஆண்டுகளான திமுகவை தற்பொழுது மக்கள் மத்தியில் அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறுகள் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து லண்டனுக்கு ஓடும் விதமாக மாறிவிட்டது. ஒரு பக்கம் ஸ்டாலின் லண்டன் பயணம், மறுபக்கம் உதயநிதி அவர்கள் துபாய் பயணம், செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவு. இப்பேற்பட்ட ஒரு திமுகவின் மிக முக்கியமான ஆளுமைகள் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை முதல்வர் விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் என்றால் திமுக செய்த தவறுகள்தான். அன்று கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு விஜய் மீது நடவடிக்கை எடுக்காமல் போனதுதான் தவறு என்று திமுகவின் மாஜி அமைச்சர்கள் பல்வேறு புகார்களையும் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் அப்பொழுது ஏன் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏனென்றால் அப்பொழுது நடந்த துயர சம்பவத்திற்கு முதல்வர் விஜய் அவர்கள் காரணமே கிடையாது. ஆதாரங்கள் எதுவும் சரியாகவே இல்லை. கைது செய்யப்பட்டால் அது திமுகவிற்கு எதிராக மிக பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும் என்ற காரணத்தினால்தான் ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவை கைவிட்டார். ஆனால் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியில் இருந்தபொழுது பழைய வழக்குகளை விசாரணை செய்யாமல் ஏமாற்றிவிட்டார். குறிப்பாக கொடநாடு வழக்கு, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள், தமிழ்நாட்டில் பல்வேறு வருமான வரி பதிக்கு செய்த தொழிலதிபர்கள், இவர்களிடம் விசாரணையை நடத்தாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் வேடிக்கை பார்த்தார். கமிஷனை பெற்றுக்கொண்டு மௌனமாக இருந்தார். இதுதான் திமுகவின் ஆட்சிக்கு தோல்வியாக முடிந்தது என்று தற்பொழுது வெளியான தகவல்களையும் ஆதாரங்களுடன் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 50வது நாளில் திமுகவின் மிக முக்கியமான மாஜி அமைச்சராக இருந்த ஏவா வேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறையில் சுமார் 50,000 கோடி வரைக்கும் முறைகேடு செய்ததாக தாவேகாவின் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களை கூறும் அளவிற்கு செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சாதாரணமாக ஒரு மாஜி அமைச்சர் மீது புகார் அளிக்க முடியாது. நீதிமன்றம் அதனை வன்மையாக கண்டிக்கும். இதனால் ஆதாரங்கள் இல்லாமல் நாங்கள் புகார் அளிக்கவில்லை, முறைப்படி ஆதாரங்கள் அனைத்தையும் சேகரித்து தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளை ஏவா வேலு அவர்களது வீட்டில் சோதனைகளை நடைபெற்ற செய்தோம். போடாத சாலைக்கு போடப்பட்டதாக 3,75,00,000 கரூரில் முறைகேடு ஏவா வேலு அவர்கள் செய்திருக்கிறார். தற்பொழுது அவர் கைது செய்யப்படுவார் என்ற அச்சத்தில் சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நெஞ்சுவலி வந்ததாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆனால் ஏவா வேலு அவர்கள் சொந்தமாக மருத்துவமனை வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில். ஆனால் எதற்காக அவர் சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்ற கேள்விகளும் இப்பொழுது எழுகிறதல்லவா? ஏனென்றால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த தவறுகள் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் ஓடி ஒளிகிறார்கள். ஆனால் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதனால்தான் சிபிஐ துறை வழக்கு தொடரப்பட்ட போதிலும் அதிலிருந்து நேரடியாக விடுவிக்கப்பட்டார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் யாரும் செய்யாத துணிச்சலான காரியங்களையும் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு நடவடிக்கைகளை துரிகரமாக உடனடியாக திமுகவின் ஆட்சியில் செய்த ஊழல்கள் மக்கள் மத்தியில் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் விதமாக உரிய நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அதற்கான கைது நடவடிக்கைகளையும் செய்துள்ளார். எஃப்ஐஆர் பதிவு KN நேருவாக இருக்கலாம். திமுகவின் ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக முறைகேடு செய்த KN நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்ததும் தாவேகாவின் அரசுதான். மக்களுக்கு துரோகம் செய்த எந்த ஒரு மாஜி அமைச்சர்களும் சுதந்திரமாக சுற்றி திரியக்கூடாது என்பதுதான் தற்பொழுது தாவேகாவின் முழுமையான எண்ணம். இதை கடந்த ஆட்சியில் திமுகவின் முதல்வராக
ஸ்டாலின் அவர்கள் செய்ய தவறியதுதான் தற்பொழுது லண்டனுக்கு அவரை செல்ல வைத்துள்ளது என்றும் அதிர்ச்சியான மிகவும் சோகமான ஒவ்வொரு செய்திகளும் திமுகவில் இருந்து வெளிவருவதால் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார். மக்கள் ஸ்டாலினை புறக்கணித்து விட்டார்கள். இனி எதிர்க்கட்சியாக 2031 சட்டசபை தேர்தலில் வெற்றியடையுமா என்று கேட்டால் நிச்சயம் அதற்கான வாய்ப்புகளை கிடையாது. தற்பொழுதே ஸ்டாலின் அவர்களுக்கு வயதாகிவிட்டது. இன்னும் 5 ஆண்டுகள் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள கடினம்தான். இது அனைவருக்கும் பொதுவானதுதான். ஆனால் திமுக என்ற மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை உதயநிதியிடம் கொடுப்பதால் அவர் அதில் நிச்சயம் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பார். சட்டப்பேரவையில் உதயநிதி அவர்களும் புதிது, முதல்வர் விஜய் அவர்களும் புதிது. ஆனால் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் முதல் நாளில் எனக்குத்தான் இருக்கிறது என்று உதயநிதி கூறினார். அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபரே தற்பொழுது சட்டசபையில் முதல்வர் விஜய் அவர்கள் கேட்ட கேள்வியால் பதில் கூற முடியாமல் தெரித்து ஓடுகிறார் என்றால் தமிழ்நாட்டிலும் ஊழல் செய்து அதற்கான விளக்கத்தை கொடுக்காமல் இப்படித்தான் லண்டன், சிங்கப்பூர், துபாய் என்று ஓடி ஒளிவதும் தலைமறைவாக மாறுவதும் திமுகவிற்கு ஒன்று புதிதல்ல. இனி நாங்கள் திமுகவை புறக்கணிப்போம். திமுகவின் இருக்கின்ற இடத்தில் அதிமுக வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாரோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி தற்பொழுது திமுக சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் திமுகவை முழுமையாக தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான தோல்வியை நோக்கி செல்லக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலில் இருப்பதோடு மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழல்கள், முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திமுகவின் ஆட்சியில் மிகப்பெரிய அளவிலான தோல்வியை ஏற்படுத்தும் விதமாகவும் தற்பொழுது ஒவ்வொரு திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள் அனைத்திற்கும் ஆதாரங்களுடன் தாவேகாவின் நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் விசாரணையின் வளையத்தில் கொடுத்துள்ளனர். இனி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் அவரிடமே விசாரணை நடத்தப்படலாம். ஏனென்றால் முதல்வர் விஜய் அவர்களுக்கு பயம் கிடையாது. தவறு செய்தவர்களிடம்தான் நாங்கள் விசாரணை நடத்துகிறோம். இதற்காக நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மக்களின் வரிப்பணங்களை உரிய பயன்பாட்டிற்குத்தான் செலவு செய்ய வேண்டுமே தவிர சொந்த தேவைகளை செயல்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் தற்பொழுது விஜய் அவர்களது தொலைநோக்கு பார்வை. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வளர்ச்சித்தான் ஒரு மாநிலத்தை முன்னுதாரணமாக இந்தியாவில் கொண்டு வர முடியும். குறிப்பிட்ட குழுமம் மட்டும் வளர்வதால் எந்த ஒரு பயனும் கிடையாது. தற்பொழுது ஸ்டாலின் செய்ய தவறிய துணிச்சலான காரியங்களை முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு துணிச்சலாக மேற்கொண்டு வருவதுதான் மக்களிடம் பாராட்டுகளையும், திமுகவின் ஆலமரம் தற்பொழுது இளைஞர்களது கையில் ஜென்சி பசங்க என்று கோமாளிகளிடம் சிக்கிக்கொண்டும் தற்பொழுது தவிப்பதாக பல அரசியல் ஊடகங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். முதல்வர் விஜய் அவர்களது செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஸ்டாலின் பற்றி கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.